நீங்கள் ரொம்ப நாளாக கண்ட கனவு நாளை காலையிலேயே நிஜமானால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பல வருஷமா எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு நல்ல செய்தி திடீரென உங்கள் வீட்டுக் கதவை தட்டினால் அந்த நொடி எப்படி உணர்வீர்கள்? நம்மில் பலரும் வாழ்க்கையில் அப்படியொரு அற்புதத்துக்காக, ஒரு பெரிய திருப்புமுனைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை தீராதா? ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி வராதா? மனசு லேசாகாதா? என்று ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான ஏக்கத்துடனும் பாரத்துடனும் நகர்த்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கவலைகளே நம்மைச் சுற்றி ஒரு வளையம் போல் அமைந்து நம் ஆற்றலையெல்லாம் உறிஞ்சி நம்மை இன்னும் அதிகமாகச் சோர்வடையச் செய்கிறது. ஆனால் இந்த கவலையான வளையத்தை உடைத்து நமக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்ற ஒரு வழி இருக்கிறது. இது ஏதோ பிரபஞ்ச ரகசியம் என்பதை விட இறைவன் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை பயணம். உங்கள் மனபாரத்தையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு தூய்மையான நம்பிக்கையோடு நீங்கள் தூங்கச் செல்லும்போது அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக நிச்சயம் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய ஆன்மீகப் பெரியோர்களால் திப்பில் குலூப் என்று போற்றப்படும் ஒரு சக்தி வாய்ந்த சலவாத்தை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். திப்பில் குலூப் என்றால் இதயங்களை குணப்படுத்தும் மருந்து என்று பொருள். இது நமது மனக்கவலைகளுக்கும் தீராத துயரங்களுக்கும் ஒரு ஆன்மீக மருந்தாக நம்பப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்ல அலா சய்யிதினா முஹம்மத். திப்புல் குலூப வதாவிஇஹா வஆஃபியத்துல் அப்தானி வஷிஃபாஇஹா வநூருல் அப்சாரி வதியாஉஹா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களே எங்கள் இதயங்களுக்கு மருந்தாகவும் அதன் குணமாகவும் இருக்கிறார்கள். அவர்களே எங்கள் உடல்களுக்கு ஆரோக்கியமாகவும் அதன் நிவாரணமாகவும் இருக்கிறார்கள். அவர்களே எங்கள் பார்வையின் ஒளியாகவும் அதன் பிரகாசமாகவும் இருக்கிறார்கள். மேலும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் உனது அருளைப் பொழிந்து சாந்தியையும் அளிப்பாயாக. இன்று இரவு தூங்கப் போகும் முன் உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் பாரங்களையும் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி வையுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு இறைவனிடம் இருக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கையோடு இந்த சலவாத்தை ஒரே ஒரு முறை மட்டும் முழு மனதுடன் ஓதுங்கள். பிறகு நாளை என் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்ற நல்ல எண்ணத்துடன் உறங்கச் செல்லுங்கள். இது ஏதோ மந்திரமோ தந்திரமோ அல்ல. இது உங்கள் ஆழ்மனதில் தேங்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி அங்கே தூய்மையான நம்பிக்கையை விதைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீகப் பயிற்சி. மேலும் பெரியோர்களின் நம்பிக்கையின்படி இந்த சலவாத்தை ஒவ்வொரு கட்டாயத் தொழுகைக்குப் பிறகும் 11 முறை ஓதி வந்தால் வருமானத்திற்கு புதிய வழிகள் பிறந்து செல்வச் செழிப்புக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் சொல்லப்படுகிறது. இதேபோல் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இதை தொடர்ந்து ஓதி வருவதன் மூலம் நல்ல பலன் பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. இறுதியாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நாம் பார்த்த இந்த ஸலவாத் ஷிஃபா என்பது மருத்துவ சிகிச்சைகளுக்கு மாற்று கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நோய் வரும்போது அதற்கான மருத்துவ முறைகளையும் மருந்துகளையும் தேடச் சொல்கிறது. எனவே உடலுக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் தகுந்த மருத்துவரை நாடி சிகிச்சை பெறுவது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் அந்த மருந்து வேலை செய்ய வேண்டும் என்றாலும், நம் நோய் குணமாக வேண்டும் என்றாலும் அதற்கு இறைவனின் அருள் மிக மிக அவசியம். அடிப்படையில் இந்த ஸலவாத் என்பது நமது நம்பிக்கையை, யகீனை இமயமளவுக்கு வலுப்படுத்தவும், சோதனையான நேரங்களில் நம் மனதிற்குள் ஒரு மாபெரும் அமைதியைத் தரவும், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அல்லாஹு தாலாவின் பேரருளை நம் பக்கம் திருப்பவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீகப் பயிற்சி. மருத்துவத்தோடு இந்த ஆன்மீக தேடலும் இணையும் போதுதான் இன்ஷா அல்லாஹ் நமக்கு முழுமையான நிவாரணமும் பரக்கத்தும் கிடைக்கும். காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன கவலை இருக்கும்? இன்னைக்கு நாள் எப்படி போகப் போகுதோ? இன்னைக்கு வேலைகள் எல்லாம் நல்லபடியா நடக்குமா? இன்னைக்கு வியாபாரத்துல லாபம் கிடைக்குமா? கடன் தொல்லைகள் தீருமா? இப்படி பல கவலைகளோடுதான் நாம ஒவ்வொரு நாளையும் தொடங்குறோம். ஆனா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரு திக்ரை மட்டும் 100 முறை ஓதிட்டு உங்க நாளைத் தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பரக்கத் மழை பொழியும். கவலைகள் பறந்து போகும். காரியங்கள் எல்லாம் தானாவே சுலபமாகும். அது என்ன திக்ரு? அதோட மகத்துவம் என்னங்கிறதை இந்த வீடியோவுல தெளிவா பார்ப்போம். நாம இன்னைக்கு பார்க்கப் போற திக்ரு வேறொன்றும் இல்லை, நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம சொல்லக்கூடிய சலவாத் தான். அது ஏன் காலையில சலவாத் ஓதணும்? இதனால நாள் முழுக்க எப்படி பரக்கத் கிடைக்கும்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு அழகான ஹதீஸை நாம பார்ப்போம். ஒருமுறை உபை இப்னு கப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற
சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்யும்போது உங்களுக்காக எவ்வளவு நேரம் ஸலவாத் ஓத வேண்டும் என்று கேட்டு கடைசியில் என்னுடைய துஆவின் முழு நேரத்தையும் உங்களுக்கே ஸலவாத் ஓதுவதாக ஆக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியென்றால் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் போக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். ஆதாரம் திர்மிதி. யோசிச்சுப் பாருங்க சகோதரர்களே, நாம ஒரு நாளைத் தொடங்கும்போது கவலைகளோடு தொடங்குறோம். ஆனா காலையில 100 முறை ஸலவாத் ஓதிட்டா அன்னைக்கு வர்ற கவலைகளை அல்லாஹ் பொறுப்பேத்துக்கிறான். பாவங்களை மன்னிச்சு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தர்றான். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான், ரஹ்மத் செய்கிறான். ஆதாரம் முஸ்லிம். கணக்கு போட்டுப் பாருங்க. காலையில நீங்க 100 முறை ஸலவாத் ஓதும்போது அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் உங்கள் மீது 1000 முறை ரஹ்மத் செய்கிறான். அல்லாஹ்வோட ரஹ்மத் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா அவரோட வியாபாரத்துல பறக்கத்திருக்கும், ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன் குறையும், குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதி இருக்கும். கடன் சுமையால கஷ்டப்படுறவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் காட்டுவான். ஏன்னா அல்லாஹ்வோட அருள் உங்க கூட இருக்கு. அல்லாஹும்ம ஸல்ல அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்ல அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இறைவா, முஹம்மது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. நம்மில் பல பேர் நினைப்போம், 100 முறை ஓதுறதுக்கு ரொம்ப நேரமாகுமே அப்படின்னு. நிஜமா சொல்லப்போனா இந்த எளிய ஸலவாத்தை 100 முறை ஓதுறதுக்கு வெறும் 3 - 4 நிமிடங்கள்தான் ஆகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இறைவா, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார் மீது நீ அருள் புரிந்தது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், தகுதிக்குரியவனாவாய். மேலும் இறைவா, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார் மீது நீ பரக்கத் அபிவிருத்தி செய்தது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. நீயே புகழுக்குரியவன், தகுதிக்குரியவன் ஆவாய். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.